வணக்கம். வெல்கம் டு பெஸ்ட் ஆஸ்ட்ரோ டிவி. முதல்ல இந்த வீடியோவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் சப்போர்ட். லவ் ஹாரோஸ்கோப்புக்கு உங்களுடைய வரவேற்பு ரொம்ப நல்லாவே இருக்கு. இன்னும் பல பெஸ்ட் வீடியோஸ் பெஸ்ட் ஆஸ்ட்ரோ டிவில உங்களுக்காக நாங்க வெளியிட போறோம். இப்போ இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வரப்போகிற மார்ச் மாசம் 15ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாசம் 5ஆம் தேதி வரைக்கும் வாழ்க்கையில எல்லா விதமான சுகபோக பாக்கியம், லவ், லக்ஸுரி, மணி, பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய பிளானட் சுக்கிரன் மீனராசியில உச்சம் அடைகிறாரு. சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கும் இந்த காலம் லவ்வர்ஸ்க்கு லவ் ப்ரப்போஸ் பண்ண காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு நிகழ்வு. நீங்க நம்ம பெஸ்ட் ஆஸ்ட்ரோ டிவி வியூவர்ஸ் இந்த காலகட்டத்தை சரியான முறையில பயன்படுத்திக்கிட்டு லவ்ல சக்சஸ் ஆக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இப்போ நாம உங்களுடைய ராசிக்கு லவ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மார்ச் மாசம் 28ஆம் தேதி பௌர்ணமி, ஃபுல் மூன் டே. இந்த ஃபுல் மூன் டேல உங்களுக்கு பிடிச்ச உங்க பார்ட்னரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஃபுல் மூன் டே அன்னைக்கு அஸ்ட்ராலஜிக்கலாவும் சயின்டிபிக்காவும் பௌர்ணமி சந்திரனுக்கு நேர் எதிரே சுக்கிரன் உச்சம் பெற்று ஒருத்தர் பரஸ்பரம் பார்த்துக்கிறாங்க. மனசுக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய சந்திரனும் காதலுக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய சுக்கிரனும் அதிகமான ஒளி கதிர்களை பூமியில வெளிப்படுத்துவாங்க. இதனால அதிகமான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லாருக்குமே கிடைக்கும். காதலர்கள் ஒருத்தர் சந்திக்கிறதுக்கு உங்களுடைய காதலை வெற்றி பெறவும் இந்த நல்ல நாளை நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த ஃபுல் மூன் டேல நீங்க விரும்புகிற துணையோட டேட்டிங், கேண்டில் லைட் டின்னர்னு போங்க. இதனால உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப் நல்ல ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு கிடைக்கும். கம்பீரமாக திகழும் மேஷராசிக்காரர்களே, எப்பவுமே எல்லா விஷயத்திலுமே ஜெயிக்க பிறந்த உங்களுக்கு உங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரியான ஒரு துணை உங்களுக்கு கிடைச்சா அதை எப்பவுமே நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு விருப்பமான துணை கிட்ட எப்பவுமே உங்க ஆளுமை தளத்தையும் அதிகாரத்தளத்தையும் காட்டத்தான் நினைப்பீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு லவ் பிளானட்டான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமாகிய மீன ராசியில உச்சம் பெற்று மார்ச் மாசம் 15ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாசம் 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்களோட லவ் லைஃப்ல, லவ் ரிலேஷன்ஷிப்ல ஒரு பெரிய ஹாப்பினஸ் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய லவ் ப்ரொபோசல்ஸ் நிச்சயமா சக்சஸ் ஆகும். நீங்க விரும்புகிற துணை கிட்டோட ஜாலியான ஒரு வெளியூர் ட்ரிப் போறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சுக்கிரன் உச்சம் பெற்று உங்களுடைய ராசிக்கு அயன சயன போகஸ்தானமான 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய லவ்ல ரொமான்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நீங்க விரும்புகிற துணை கிட்ட இருந்து சர்ப்ரைஸான காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் ஒரு சில காரணங்களால பிரிஞ்சிருந்தவங்க கூட மீண்டும் ஒன்று சேர்வதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமையும். நீங்க விரும்புகிற துணையோட டேட்டிங் போகிற ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும். நீங்க சிங்கிளா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற துணை கிடைக்கும். உங்களுக்கு ஏற்ற துணையை மார்ச் மாசம் 19ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ள நீங்க உங்களோட ஒர்க்கிங் பிளேஸ்லயோ, டிராவலிங்லயோ, மேரேஜ், பர்த்டே பார்ட்டி இந்த மாதிரி சில ஃபங்க்ஷன் நடக்கக்கூடிய ஒரு இடத்துலயோ மீட் பண்றதுக்கான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். லவ் லைஃப்ல உங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்றக்கூடிய ராசிகள் மிதுனம், சிம்மம், தனுசு ராசிக்காரங்க நிச்சயமா இவங்க இருப்பாங்க. இந்த ராசியில பிறந்தவங்க கூட உங்களோட லவ் லைஃப் ஜர்னி கண்டினியூ ஆகும். ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பை இந்த ராசிக்காரங்க கூட நீங்க மெயின்டைன் பண்ணுவீங்க. மேஷ ராசியில பிறந்த உங்களுக்கு, கும்பராசியில பிறந்தவங்க ரொமான்டிக் லைஃப் சூட்டபிளான ஒரு மேட்சுவலா உங்களுக்கு அமைவாங்க. மேஷராசியில பிறந்த நீங்க உங்களுக்கு ஏற்ற துணை கிட்ட கிஃப்ட் பிரசன்ட் பண்ணும்போது உங்களோட ஃபேவரட் ரெட் கலர்ல அந்த கிஃப்டை பேக் பண்ணி கொடுக்கறது உங்களுக்கு ரொம்பவே லக்கியா இருக்கும். மேலும் உங்களுக்கு விருப்பமான துணையை மார்ச் 28ஆம் தேதி வரக்கூடிய ஃபுல் மூன் டே அன்னைக்கு மீட் பண்றது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களுடைய லைஃப்ல உங்களுக்கு கொடுக்கும். கற்பனை வளம் நிறைந்த ரிஷபராசிக்காரர்களே, எப்பொழுதும் ஆழ்ந்த காதலையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்தும் உங்களுக்கு ஆடம்பரமாகவும் வசீகரமாகவும் இருப்பவர்களிடம் அதிகமான ஈடுபாடு கொள்வீர்கள். உங்களோட நடை, உடை, பாவனை, தோற்றம், பேச்சு போன்றவற்றால அடுத்தவங்க ரொம்பவுமே இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க. உங்களோட உண்மையான அன்பையும் காதலையும் அதிகமாகவே நீங்க விரும்புகிற துணை கிட்ட வெளிப்படுத்துவீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களோட ராசிநாதன் சுக்கிரன் 11ஆம் இடமாகிய மீனராசியில உச்சம் பெற்று மார்ச் மாசம் 15ஆம் தேதியில் இருந்து ஏப்ரல் மாசம் 5ஆம் தேதி வரைக்கும் சஞ்சாரம் பண்றாரு. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஏற்ற துணையை நீங்க சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. உங்களுக்கு ஏற்ற துணை கிடைச்சா அவங்களோட லவ்ல சீக்கிரமாகவே நீங்க ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவீங்க.
உங்களுடைய அழகான தோற்றத்தினாலையும் வசீகரமான பேச்சு திறமையினாலையும் எல்லாரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. முக்கியமா நீங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்லயோ பார்ட்டிலயோ அல்ல டிராவலிங்லயோ உங்களுக்கு சரியான துணையை நீங்க வந்து மீட் பண்ணுவீங்க. உங்களுக்கு நியூ லவ் ப்ரொபோசல்ஸ் வந்து கிடைக்கும். நீங்க ஏற்கனவே ஒரு லவ்ல கமிட் ஆகி இருக்கீங்க அப்படின்னா ஏப்ரல் மந்த்ல ஃபர்ஸ்ட் வீக்ல நீங்க விரும்புகிற துணை கிட்டே இருந்து காஸ்ட்லியான சில கிஃப்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அவங்க கூட அவுட் ஆஃப் ஸ்டேஷன் டேட்டிங் போறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படும். உங்களோட லவ் லைஃப்ல ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. மார்ச் மாசம் 19ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாசம் 30ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய லவ்ல ரொமான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இந்த காலகட்டத்துல நீங்க ஒரு லவ்ல வந்து கமிட் ஆகி இருந்தாலும் ஒன் சைட் ப்ரொபோசல்ஸ் வந்து வந்துகிட்டு தான் இருக்கும். எப்பவும் ஜெனூனான ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பை விரும்புகிற உங்களுக்கு கடகம், மகரம், மீனம் ராசிக்காரங்க உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்ல வந்து இருந்தா அவங்க கூட ரொம்ப ஹாப்பியா ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணுவீங்க. ரிஷபராசியில பிறந்த உங்களுக்கு கடகராசிக்காரங்க வந்து ரொமான்டிக் பார்ட்னரா வந்து அமைவாங்க. உங்களுக்கு விருப்பமான துணைக்கு கிஃப்ட் பிரசன்ட் பண்ணும்போது உங்களோட ஃபேவரட் கிரீன் கலர்ல கிஃப்டை வந்து பேக் பண்ணி கொடுக்கறது உங்களுடைய லக்கை வந்து மேலும் வந்து பூஸ்ட் பண்ணும். மேலும் மார்ச் மாசம் 28ஆம் தேதி ஃபுல் மூன் டே அன்னைக்கு நீங்க உங்களுடைய பார்ட்னரோட மீட்டிங் வந்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அவங்க கூட டேட்டிங் போறதும் உங்க லவ் லைஃப்ல ஒரு பெரிய ஹாப்பியான ஒரு லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப்பை உங்களுக்கு வந்து கொடுக்கும். மிகுந்த திறமைசாலிகளாக திகழும் மிதுன ராசிக்காரர்களே, எப்போதுமே உங்களுக்கு நிகரான புத்திசாலித்தனம் நிறைந்த ஒரு துணையை தேர்ந்தெடுப்பதிலேயே நீங்கள் வந்து விரும்புவீர்கள். அந்த துணையோட உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப்பை வந்து கண்டினியூ பண்ணுவீங்க. உங்களுக்கு வரக்கூடிய துணை ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பா இருக்கணும் அப்படின்னு வந்து விரும்புவீங்க. இயற்கையிலேயே நகைச்சுவை உணர்வும் அடுத்தவங்களை கவர்ந்து இருக்கின்ற புத்திசாலித்தனம் நிறைந்த பேச்சும் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். இப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களோட லவ் பிளானட் சுக்கிரன் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று மார்ச் மாசம் 15ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாசம் 5ஆம் தேதி வரைக்கும் சஞ்சாரம் பண்றாரு. இந்த காலகட்டத்தில் உங்களோட லவ் லைஃப்ல ஒரு ஹாப்பினஸ், ஒரு என்ஜாய்மெண்ட் வந்து கிடைக்கும். நீங்க விரும்புகிற துணை உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்களுடைய மனங்கவர்ந்த பார்ட்னரோட டேட்டிங், மூவிஸ், பப், ஹவுஸ் ஸ்டேஷன் போறதுக்கான ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை வந்து உங்களுக்கு வந்து ஏற்படும். நீங்க விரும்பக்கூடிய துணைக்கிட்டே இருந்து அட்ராக்ஷனான சில கிஃப்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்க சிங்கிளா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற ஒரு சரியான துணை வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது வரைக்கும் சில காரணங்களால லவ்ல பிரேக்கப் ஆனவங்களுக்கு திரும்பவும் ஒரு நல்ல துணையை ஏப்ரல் மாசத்துல முதல் வாரத்துல நீங்க வந்து ஒரு இனிமையான ஒரு சூழ்நிலையில மீட் பண்ணுவீங்க. உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பா வந்து கண்டினியூ பண்ணுவீங்க. அதுவும் மேஷம், துலாம், கும்பம் இந்த ராசிக்காரங்களோட நீங்க லவ்ல கமிட் ஆகியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட லவ் லைஃப்ல ஒரு ஹாப்பியான ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பை வந்து நிச்சயமா வந்து மெயின்டைன் பண்ணுவீங்க. உங்களுடைய ரொமான்டிக் பார்ட்னரா வந்து கும்பராசிக்காரங்க வந்து வருவாங்க. நீங்க விரும்புகிற துணைக்கு கிஃப்ட் பிரசன்ட் பண்ணும்போது ஒரு எல்லோ கலர்ல அந்த கிஃப்டை வந்து பேக் பண்ணி கொடுக்கறது ரொம்ப நல்லது. மார்ச் மாசம் 28ஆம் தேதி வரக்கூடிய ஃபுல் மூன் டே அன்னைக்கு நீங்க உங்களோட துணையை வந்து மீட் பண்றதும் அவங்களோட டேட்டிங் போறதும் உங்களோட லவ் லைஃபை வந்து பூஸ்ட் பண்ணும். தன்னம்பிக்கை நிறைந்த கடகராசிக்காரர்களே, உங்களுடைய காதல் உணர்வுகள் மிகவும் உணர்ச்சிகரமானது. யதார்த்தமான காதலை எப்போதுமே வெளிப்படுத்துவீர்கள். உங்களுடைய தேவைகளை நீங்கள் விரும்பும் துணையிடம் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எப்போதும் உங்களுடைய காதலில் நீண்ட தூர பிரயாணத்தை நீங்கள் வந்து விரும்புவீர்கள். இப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு லவ் பிளானட்டான சுக்கிரன் மார்ச் மாசம் 15ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாசம் 9ஆம் தேதி வரைக்கும் உச்சம் பெற்று உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறாரு. இதனால் உங்களுடைய லவ் லைஃப்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் வந்து பூர்த்தியாகும். உங்களுடைய லவ் ப்ரொபோசல்ஸ் வந்து சக்சஸ் ஆகும். நீங்க ஏற்கனவே ஒரு லவ்ல கமிட் ஆகி இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப்ல வந்து ஒரு ஹாப்பினஸ், ஒரு என்டர்டைன்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கும். நீங்க விரும்பும் துணையோட மார்ச் மாசம் 19ஆம் தேதிக்கு மேல டேட்டிங் போறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல நீங்க விரும்பக்கூடிய துணை கிட்ட இருந்து காஸ்ட்லியான சில கிஃப்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்க ரொமான்டிக்கான லவர்ஸா இருந்தா மார்ச் மந்த்ல லாஸ்ட் வீக்ல உங்களுடைய லவ் லைஃப்ல ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு ஹாப்பினஸ், ஒரு என்ஜாய்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்க சிங்கிளா இருக்கீங்க அப்படின்னா ஏப்ரல் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல உங்களுக்கான ஏற்ற துணையை ஒரு பார்ட்டியிலயோ, ஒரு ஃபங்க்ஷன்லயோ, டிராவலிங்லயோ மீட் பண்றதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்க விரும்புகிற துணை ரிஷபம், விருச்சிகம், கன்னி ராசிகளா இருந்தா உங்களுடைய லவ் லைஃப்ல ஒரு ஃபுல் ஹாப்பினஸோட ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணுவீங்க.
நீங்க உங்களோட துணைக்கு gift பிரசன்ட் பண்ணும்போது உங்களோட ஃபேவரட் கலர்ஸ் எல்லோவோ இல்ல ப்ளூ கலர்லயோ அந்த gift வந்து பேக் பண்ணி கொடுக்கறது ரொம்ப நல்லது. மேலும் உங்களுக்கு விருப்பமான துணையை மார்ச் மாசம் 28ஆம் தேதி வரக்கூடிய ஃபுல் மூன் டே அன்னைக்கு மீட் பண்றது உங்களுக்கு உங்களுடைய லவ் வந்து மேற்கொண்டு பூஸ்ட் பண்ணும். மன உறுதியுடன் செயல்படும் சிம்மராசிக்காரர்களை உணர்ச்சி பூர்வமான காதல் உணர்வுகள் கொண்டவர்களாக நீங்கள் வந்து இருப்பீர்கள். உங்களுடைய காதலில் உங்களுடைய தேவைகள் விரைவிலேயே பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் விரும்பும் துணையிடம் தைரியமாக வெளிப்படுத்துவீர்கள். உங்களுடைய ஆளுமை தரத்தையும் உங்களுடைய அதிகாரத்தையும் காதலில் வந்து வெளிப்படுத்துவீர்கள். இப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு லவ் பிளானட்டான சுக்கிரன் உச்சம் பெற்று மார்ச் மாசம் 15ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாசம் 9ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல வந்து பயிற்சியாகி சஞ்சரிக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய லவ் ப்ரொபோசல்ஸ் வந்து சக்சஸ் ஆகும். நீங்க ஏற்கனவே ஒரு லவ்ல கமிட் ஆகி இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஹாப்பினஸ் ஒரு என்ஜாய்மெண்ட் வந்து கிடைக்கும். நீங்க விரும்புகிற துணையோட ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல அவுட் ஆஃப் ஸ்டேஷன் டேட்டிங் போறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து உங்களுக்கு வந்து ஏற்படும். நீங்க சிங்கிளா இருக்கீங்க அப்படின்னா உங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரியான ஒரு துணையை ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்லயோ ஒரு பர்த்டே பார்ட்டிலயோ ஒர்க்கிங் பிளேஸ்லயோ நீங்க வந்து மீட் பண்றதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வந்து அமையும். உங்களுக்கான ரொமான்டிக் பார்ட்னரை மார்ச் மாசம் 19ஆம் தேதிக்கு மேல மார்ச் மாசம் முடிவுக்குள்ள நீங்க வந்து மீட் பண்றதுக்கான ஒரு அமைப்பு உங்களுக்கு வந்து ஏற்படும். நீங்க விரும்பும் துணை தனுசு மேஷம் மிதுனம் ராசியில பிறந்தவங்களா இருந்தா அவங்களோட ஒரு லாங் டேர்ம் லவ் ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு வந்து அமையும். உங்களுடைய துணைக்கு gift பிரசன்ட் பண்ணும்போது உங்களுடைய ஃபேவரட்டான எல்லோ கலர்ல அந்த gift வந்து பேக் பண்ணி கொடுக்கறது உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப்பை மேற்கொண்டு வந்து பூஸ்ட் பண்ணும். மார்ச் மாசம் 28ஆம் தேதி வரக்கூடிய ஃபுல் மூன் டே அன்னைக்கு நீங்க உங்க துணையை மீட் பண்றது உங்களுடைய லவ் லைஃப்ல மிகப்பெரிய ஒரு லக் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். புத்தி கூர்மை உள்ள கன்னியா ராசிக்காரர்களை சுதந்திரமான எண்ணங்கள் கொண்ட நீங்கள் உங்களுடைய காதல் உணர்வுகளை வெளிப்படையாகவே வைத்துக் கொள்வீர்கள். பேச்சு திறமையால் அடுத்தவர்களுடைய மனதை கவரும் நீங்கள் விரைவிலேயே காதல் வலையில் வீழக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல லவ் பிளானட்டான சுக்கிரன் உச்சம் பெற்று மார்ச் மாசம் 15ஆம் தேதியில் இருந்து ஏப்ரல் மாசம் 9ஆம் தேதி வரைக்கும் பயிற்சியாகி சஞ்சரிக்கிறது உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப்பை நல்ல ஒரு ஹாப்பினஸ் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு என்ஜாய்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். கலகலப்பான உங்க பேச்சு திறமையால அடுத்தவங்களுடைய மனசுல இடம் பிடிப்பீங்க. உங்களுடைய லவ் ப்ரொபோசல்ஸ் வந்து சக்சஸ் ஆகும். நீங்க விரும்புகிற துணையோட டேட்டிங் போறதுக்கான ஒரு அமைப்பு உங்களுக்கு வந்து ஏற்படும். ஒரு சந்தோஷமான ஒரு வெளியூர் ட்ரிப் உங்களுக்கு வந்து அமையும். நீங்க சிங்கிளா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற துணையை ஒரு நல்ல அட்மாஸ்பியர்ல நீங்க மீட் பண்றதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் மூலமாகவும் சிலருக்கு உங்களுக்கு ஏற்ற துணையை மீட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து உருவாகும். உங்களுடைய லவ்ல ரொமான்ஸ் அஃபெக்ஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு நீங்க விரும்புகிற துணை கிட்ட இருந்து ரொம்ப காஸ்ட்லியான சில கிஃப்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்க விரும்புகிற துணை ரிஷபம் கடகம் மகரம் ராசிக்காரங்களா இருந்தா அவங்க கூட ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பா உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப் வந்து போகும். நீங்க விரும்புகிற துணைக்கு கிஃப்ட் பிரசன்ட் பண்ணும்போது உங்களுடைய ஃபேவரட் ப்ளூ கலர்ல அந்த கிஃப்டை பேக் பண்ணி கொடுக்கறது ரொம்ப நல்லது. மார்ச் மாசம் 28ஆம் தேதி வரக்கூடிய ஃபுல் மூன் டே அன்னைக்கு நீங்க விரும்புகிற துணையை வந்து மீட் பண்றது உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப நன்மையை வந்து தரும். ரசிப்பு தன்மை நிறைந்த துலாம் ராசிக்காரர்களை காதலுக்கு உரிய கிரகமான சுக்கிரனோட ராசியில பிறந்த நீங்க இயல்பாகவே அதிகமான காதல் உணர்வுகள் கொண்டவர்களா வந்து இருப்பீங்க. காதலில் எதிர்பார்ப்பும் ரசனையும் உடைய நீங்க எப்பவுமே உங்களுக்கு ஒரு சரியான ஒரு துணையை சண்டாவே வந்து தேர்ந்தெடுப்பீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் மார்ச் மாசம் 17ஆம் தேதியில் இருந்து ஏப்ரல் மாசம் 9ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமாகிய மீன ராசியில உச்சம் பெற்று பயிற்சியாகி சஞ்சரிக்கிறது உங்களுக்கு உங்களுடைய லவ் லைஃப்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ் இனிமையான அனுபவங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நல்லபடியா செலிப்ரேட் பண்ணுவீங்க. உங்களுக்கு விருப்பமான உங்க துணை கிட்ட இருந்து காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்களுக்கு விருப்பமான உங்க துணையுடன் டேட்டிங் வெளியூர் ட்ரிப் போகிற ஒரு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்களுடைய லவ் ப்ரொபோசல்ஸ் வந்து சக்சஸ் ஆகும். உங்களுடைய துணை தனுசு மேஷம் மிதுன ராசியில பிறந்தவங்களா இருந்தா
அவங்க கூட ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பை நீங்க வந்து உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப்ல வந்து மெயின்டைன் பண்ணுவீங்க. உங்களுடைய ரொமான்டிக் பார்ட்னரா மிதுன ராசிக்காரங்க வந்து இருப்பாங்க. நீங்க சிங்கிளா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற துணையை டிராவலிங்லயோ இல்ல ஒரு நல்ல மேரேஜ் மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்லயோ மீட் பண்றதுக்கான ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்து அமையும். நீங்க விரும்புகிற துணைக்கு கிஃப்ட் பிரசன்ட் பண்ணும்போது உங்களுடைய ஃபேவரேட் கிரீன் கலர் இல்லனா ப்ளூ கலர்ல அந்த கிஃப்டை பேக் பண்ணி கொடுக்கறது உங்களுடைய லவ் லைஃபுக்கு ரொம்ப நல்லது. உங்களோட பார்ட்னரை மார்ச் 28 வரக்கூடிய ஃபுல் மூன் டே அன்னைக்கு நீங்க வந்து மீட் பண்றதும் அவங்களோட டேட்டிங் பண்றதும் உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப்பை வந்து மேற்கொண்டு வந்து பூஸ்ட் பண்ணும். போராடி வெற்றி பெறும் குணம் கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களை மிக தைரியமாகவும் மன உறுதியும் கொண்ட நீங்கள் அவ்வளவு எளிதில் காதல் வலையில் விழமாட்டீர்கள். உங்களை கவர்ந்து இழுக்கின்ற அளவுக்கு உங்களுடைய துணை அமைந்தால் மட்டுமே நீங்கள் காதலில் ஈடுபடுவீர்கள். இப்படிப்பட்ட உங்களுக்கு மார்ச் மாசம் 17 இருந்து ஏப்ரல் மாசம் 9 வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் பயிற்சி பெற்று உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. உங்களுடைய லவ்ல ரொமான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நிறைய பேருக்கு பேஷனேட்டான ஒரு லவ் வந்து ஏற்படும். உங்களுக்கு விருப்பமான துணை கிட்ட டேட்டிங் வெளியூர் ட்ரிப் போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வந்து அமையும். கடகம் மற்றும் மீனராசிக்காரங்க உங்களை ரொம்பவே அட்ராக்ட் வந்து பண்ணுவாங்க. உங்களோட லவ் ப்ரொபோசல்ஸ் வந்து சக்சஸ் ஆகும். உங்களுக்கு விருப்பமான துணையை ஒரு இனிமையான சூழ்நிலையில நீங்க வந்து மீட் பண்ணுவீங்க. நீங்க விரும்புகிற துணைக்கு கிஃப்ட் பிரசன்ட் பண்ணும்போது உங்களோட ஃபேவரேட் ரெட் இல்லைன்னா எல்லோ கலர்ல அந்த கிஃப்டை வந்து பேக் பண்ணி கொடுக்கறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வந்து ஏற்படுத்தும். மார்ச் மாசம் 28 வரக்கூடிய ஃபுல் மூன் டே அன்னைக்கு உங்களோட பார்ட்னரை நீங்க மீட் பண்றது உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப்பை வந்து மேற்கொண்டு வந்து பூஸ்ட் பண்ணும். கண்ணியத்துடன் செயல்படும் தனுசு ராசிக்காரர்களை காதலில் அதி தீவிரமாக இருப்பவர்கள் நீங்கள். மிகுந்த கவர்ச்சியும் காதல் உணர்வுகள் மிகுந்தவர்களாகவும் இருப்பீர்கள். உங்களுக்கு ஏற்ற துணையை சரியாக தேர்ந்தெடுத்து பழகும் தன்மை கொண்டவர்கள். இப்படிப்பட்ட உங்களுக்கு மார்ச் மாசம் 17 இருந்து ஏப்ரல் மாசம் 9 வரை உங்களுடைய காதல் கிரகமான சுக்கிரனுடைய பயிற்சி மீனராசியில வந்து ஏற்படுகின்றது. உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸ் வந்து ஏற்படும். லவ் பிரேக்கப் ஆனவங்களுக்கு ஒரு நியூ ரிலேஷன்ஷிப் வந்து கிடைக்கும். உங்களுக்கு விருப்பமான துணையுடன் டேட்டிங் போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து உங்களுக்கு வந்து அமையும். உங்களுடைய லவ் ப்ரொபோசல் வந்து சக்சஸ் ஆகும். உங்களுக்கு விருப்பமான துணை மேஷம், சிம்மம், கும்பம் ராசிக்காரங்களா இருந்தா அவங்க கூட உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப்ல ஒரு லாங் டேர்ம் ஜேர்னியா வந்து போவீங்க. உங்களுடைய ரொமான்டிக் பார்ட்னரா வந்து மேஷராசியில பிறந்தவங்களை வந்து அமைவாங்க. உங்களில் சில பேர் பேஷனேட் லவ்ல வந்து வெளிப்படுத்துவாங்க. உங்களோட பார்ட்னருக்கு கிஃப்ட் வந்து பிரசன்ட் பண்ணும்போது உங்களோட ஃபேவரேட் ரெட் இல்லைன்னா ப்ளூ கலர்ல அந்த கிஃப்ட் வந்து பேக் பண்ணி கொடுக்கறது உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப்பை வந்து பூஸ்ட் பண்ணும். மார்ச் மாசம் 28 வரக்கூடிய ஃபுல் மூன் டே அன்னைக்கு உங்களுடைய பார்ட்னரை மீட் பண்றதும் அவங்களோட டேட்டிங் பண்றதும் உங்களுடைய லவ் லைஃபுக்கு ரொம்ப லக் வந்து ஏற்படுத்தி தரும். விடா முயற்சியுடன் செயல்படும் மகர ராசிக்காரர்களை உங்களுடைய காதல் உணர்வுகளை நிதானமாகவே வந்து வெளிப்படுத்துவீங்க. எப்போதுமே உங்களுக்கான ஒரு சரியான துணையை வந்து தேர்ந்தெடுப்பீங்க. மனப்பக்குவம் நிறைந்தவர்களா நீங்க வந்து இருப்பீங்க. உண்மையான ஒரு அன்பை வெளிப்படுத்தக்கூடிய குணம் கொண்டவர்களாகவும் நீங்க வந்து இருப்பீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களுடைய லவ் பிளானட்டான சுக்கிரன் மார்ச் மாசம் 17 இருந்து ஏப்ரல் மாசம் 9 வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமாகிய மீன ராசியில உச்சம் பெற்று பயிற்சி ஆகிறாரு. இதனால் உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஹாப்பினஸ், ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு என்ஜாய்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்களுக்கு விருப்பமான துணையுடன் டேட்டிங் வெளியூர் ட்ரிப் போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வந்து அமையும். உங்களுடைய லவ் ப்ரொபோசல் வந்து சக்சஸ் ஆகும். நீங்க சிங்கிளா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற துணையை நல்ல ஒரு இனிமையான ஒரு சூழ்நிலையில வந்து நீங்க வந்து மீட் பண்ணுவீங்க. ரிஷபம், மீனம், கன்னி ராசியில பிறந்தவங்க உங்களுக்கு ரொம்பவே வந்து அட்ராக்ட் பண்ணுவாங்க. ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பா இந்த ராசியில பிறந்தவங்க கூட நீங்க வந்து மெயின்டைன் பண்ணுவீங்க. உங்களுக்கு விருப்பமான துணைக்கு கிஃப்ட் பிரசன்ட் பண்ணும்போது உங்களோட ஃபேவரேட் டார்க் ப்ளூ கலர்ல அந்த கிஃப்ட் வந்து பேக் பண்ணி கொடுக்கறது உங்களுடைய லக்கை வந்து மேலும் வந்து பூஸ்ட் பண்ணும். மேலும் மார்ச் மாசம் 28 ஃபுல் மூன் டே அன்னைக்கு நீங்க உங்களுடைய பார்ட்னரை வந்து மீட் பண்றது உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து ரொம்ப நல்லது.
கடமை உணர்வுடன் செயல்படக்கூடிய கும்பராசிக்காரர்களை, மிக ஆழமான காதல் உணர்வுகள் கொண்டவர்கள் நீங்கள். காதல் வாழ்வில் நீண்ட தூர பயணத்தை விரும்புகின்றவர்களாகவும் உண்மையான ஒரு அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாகவும் இருப்பீர்கள். இப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களுடைய லவ் பிளானட்டான சுக்கிரன் மார்ச் மாசம் 17ஆம் தேதியில் இருந்து ஏப்ரல் மாசம் 9ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமாகிய மீன ராசியில உச்சம் பெற்ற நிலையில பயிற்சி ஆகிறாரு. இதனால் உங்களுடைய லவ் லைஃப்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ், ஒரு என்ஜாய்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க சிங்கிளா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற துணையை ஒரு நல்ல அட்மாஸ்பியர்ல நீங்க மீட் பண்ணுவீங்க. உங்களுடைய லவ் ப்ரொபோசல்ஸ் சக்சஸ் ஆகும். நீங்க விரும்புகிற உங்க துணையோட டேட்டிங் போறதற்கும் வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க விரும்புகிற துணை மிதுனம், துலாம், தனுசு ராசிக்காரங்களா இருந்தா உங்களோட லவ் லைஃப்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு கிடைக்கும். கூடவே ஒரு லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு ஏற்படும். நீங்க விரும்புகிற துணை கிட்ட இருந்து உங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ் கிடைக்கும். மிதுன ராசியில பிறந்தவங்க உங்களுக்கு ரொமான்டிக் பார்ட்னரா இருப்பாங்க. உங்கள சில பேருக்கு கம்பேஷனேட் லவ் வெளிப்படுத்துவாங்க. நீங்க உங்களுடைய துணைக்கு ரொம்ப அட்ராக்டிவான கிஃப்ட்ஸ் பிரசன்ட் பண்ணுவீங்க. நீங்க பிரசன்ட் பண்ற கிஃப்ட உங்களுடைய ஃபேவரட் ப்ளூ இல்லனா ஒரு கிரீன் கலர்ல அந்த கிஃப்ட பேக் பண்ணி கொடுக்கறது மேலும் உங்களுடைய லவ் லைஃபுக்கு ரொம்ப ஒரு லக்க பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். மார்ச் மாசம் 28ஆம் தேதி வரக்கூடிய ஃபுல் மூன் டே அன்னைக்கு நீங்க உங்க பார்ட்னரை மீட் பண்றதும் அவங்களோட டேட்டிங் போறதும் உங்களோட லைஃப் ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு பெரிய லக் பூஸ்ட் பண்ணும். தீர்க்கமான சிந்தனையுடன் செயல்படக்கூடிய மீனராசிக்காரர்களை, அதிகமான காதல் உணர்வுகள் கொண்டவர்களாகவும் பாசமும் நேசமும் கொண்டவர்களாகவும் நீங்கள் இருப்பீர்கள். மிக ஆழ்ந்த காதலை சட்டென்று வெளிப்படுத்தக்கூடிய நீங்கள் காதல் வலையில் விரைவில் விழக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களோட ராசியில மார்ச் மாசம் 17ஆம் தேதியில் இருந்து ஏப்ரல் மாசம் 9ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் பயிற்சியாகி உச்சம் பெற்ற நிலையில இருக்காரு. உங்களுடைய லவ் லைஃப்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ், ஒரு என்டர்டைன்மெண்ட் இதனால உங்களுக்கு கிடைக்கும். நீங்க சிங்கிளா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு சரியான துணையை ஒரு இனிமையான ஒரு சூழ்நிலையில நீங்க மீட் பண்ணுவீங்க. நீங்க ஏற்கனவே ஒரு லவ்ல கமிட் ஆகிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய லவ் லைஃப்ல ஒரு லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப்பை போறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகும். நீங்க விரும்புகிற துணை கடகம், விருச்சிகம், மகர ராசியில பிறந்தவங்களா இருந்தா உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்ல ஒரு லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப்பா அமையும். உங்களோட ரொமான்டிக் பார்ட்னர் விருச்சிக ராசியில பிறந்தவங்களா இருப்பாங்க. உங்களோட பார்ட்னரோட டேட்டிங், வெளியூர் பயணம் போகிறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு ஏற்படும். கம்பேஷனேட் லவ் வெளிப்படுத்துறவங்களுக்கு நீங்க விரும்புகிற துணை கிட்ட இருந்து காஸ்ட்லியான சில கிஃப்ட்ஸ் கிடைக்கும். நீங்களும் உங்களோட பார்ட்னருக்கு அட்ராக்டான கிஃப்ட்ஸ் கொடுத்து அவங்களுக்கு உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவீங்க. நீங்க கிஃப்ட பிரசன்ட் பண்ணும்போது உங்களோட ஃபேவரட் ப்ளூ கலர்ல அந்த கிஃப்ட பேக் பண்ணி கொடுக்கறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. மார்ச் மாசம் 28ஆம் தேதி வரக்கூடிய ஃபுல் மூன் டே அன்னைக்கு நீங்க உங்க பார்ட்னரை மீட் பண்றதும் அவங்களோட டேட்டிங் போறதும் உங்களுடைய லவ் லைஃப்ல ஒரு மிகப்பெரிய ஒரு லக்க உங்களுக்கு கொடுக்கும். கடமை உணர்வுடன் செயல்படக்கூடிய கும்பராசிக்காரர்களை, மிக ஆழமான காதல் உணர்வுகள் கொண்டவர்கள் நீங்கள். காதல் வாழ்வில் நீண்ட தூர பயணத்தை விரும்புகின்றவர்களாகவும் உண்மையான ஒரு அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாகவும் இருப்பீர்கள். இப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களுடைய லவ் பிளானட்டான சுக்கிரன் மார்ச் மாசம் 17ஆம் தேதியில் இருந்து ஏப்ரல் மாசம் 9ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமாகிய மீன ராசியில உச்சம் பெற்ற நிலையில பயிற்சி ஆகிறாரு. இதனால் உங்களுடைய லவ் லைஃப்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ், ஒரு என்ஜாய்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க சிங்கிளா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற துணையை ஒரு நல்ல அட்மாஸ்பியர்ல நீங்க மீட் பண்ணுவீங்க. உங்களுடைய லவ் ப்ரொபோசல்ஸ் சக்சஸ் ஆகும். நீங்க விரும்புகிற உங்க துணையோட டேட்டிங் போறதற்கும் வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க விரும்புகிற துணை மிதுனம், துலாம், தனுசு ராசிக்காரங்களா இருந்தா உங்களோட லவ் லைஃப்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு கிடைக்கும். கூடவே ஒரு லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு ஏற்படும். நீங்க விரும்புகிற துணை கிட்ட இருந்து உங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ் கிடைக்கும். மிதுன ராசியில பிறந்தவங்க உங்களுக்கு ரொமான்டிக் பார்ட்னரா இருப்பாங்க. உங்கள சில பேருக்கு கம்பேஷனேட் லவ் வெளிப்படுத்துவாங்க. நீங்க உங்களுடைய துணைக்கு ரொம்ப அட்ராக்டிவான கிஃப்ட்ஸ் பிரசன்ட் பண்ணுவீங்க. நீங்க பிரசன்ட் பண்ற கிஃப்ட உங்களுடைய ஃபேவரட் ப்ளூ இல்லனா ஒரு கிரீன் கலர்ல அந்த கிஃப்ட பேக் பண்ணி கொடுக்கறது மேலும் உங்களுடைய லவ் லைஃபுக்கு ரொம்ப ஒரு லக்க பூஸ்ட் பண்ணி கொடுக்கும்.
மார்ச் மாசம் 28ஆம் தேதி வரக்கூடிய ஃபுல் மூன் டே அன்னைக்கு நீங்க உங்க பார்ட்னரை மீட் பண்றதும் அவங்களோட டேட்டிங் போறதும் உங்களோட லைஃப் ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு பெரிய லக் வந்து பூஸ்ட் பண்ணும். தீர்க்கமான சிந்தனையுடன் செயல்படக்கூடிய மீனராசிக்காரர்களை அதிகமான காதல் உணர்வுகள் கொண்டவர்களாகவும் பாசமும் நேசமும் கொண்டவர்களாகவும் நீங்கள் இருப்பீர்கள். மிக ஆழ்ந்த காதலை சட்டென்று வெளிப்படுத்தக்கூடிய நீங்கள் காதல் வலையில் விரைவில் விழக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களோட ராசியில மார்ச் மாசம் 17ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாசம் 9ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் பயிற்சியாகி உச்சம் பெற்ற நிலையில இருக்காரு. உங்களுடைய லவ் லைஃப்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ், ஒரு என்டர்டைன்மெண்ட் இதனால உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்க சிங்கிளா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு சரியான துணையை ஒரு இனிமையான ஒரு சூழ்நிலையில நீங்க வந்து மீட் பண்ணுவீங்க. நீங்க ஏற்கனவே ஒரு லவ்ல கமிட் ஆகிருக்கீங்க அப்படின்னா உங்களோட லவ் லைஃப்ல ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பை போறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும். நீங்க விரும்புகிற துணை கடகம், விருச்சிகம், மகர ராசியில பிறந்தவங்களா இருந்தா உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்ல ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பா வந்து அமையும். உங்களோட ரொமான்டிக் பார்ட்னர் வந்து விருச்சிக ராசியில பிறந்தவங்களா வந்து இருப்பாங்க. உங்களோட பார்ட்னரோட டேட்டிங், வெளியூர் பயணம் போகிறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படும். கம்பேஷனேட் லவ் வந்து வெளிப்படுத்துறவங்களுக்கு நீங்க விரும்புகிற துணை கிட்ட இருந்து காஸ்ட்லியான சில கிஃப்ட்ஸ் வந்து கிடைக்கும். நீங்களும் உங்களோட பார்ட்னருக்கு அட்ராக்டான கிஃப்ட்ஸ் வந்து கொடுத்து அவங்களுக்கு வந்து உங்களுடைய அன்பை வந்து வெளிப்படுத்துவீங்க. நீங்க கிஃப்டை பிரசன்ட் பண்ணும்போது உங்களோட ஃபேவரேட் ப்ளூ கலர்ல அந்த கிஃப்டை பேக் பண்ணி கொடுக்கறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. மார்ச் மாசம் 28ஆம் தேதி வரக்கூடிய ஃபுல் மூன் டே அன்னைக்கு நீங்க உங்க பார்ட்னரை மீட் பண்றதும் அவங்களோட டேட்டிங் போறதும் உங்களுடைய லவ் லைஃப்ல ஒரு மிகப்பெரிய ஒரு லக்கை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும்.